ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் ரங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. 2026 ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி, அப்புறம் தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த வகையில இப்ப எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்கிறது குரு பயிற்சிக்கு தான். இந்த குரு பயிற்சி அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றத சொல்லுங்க சார். 2026ஆம் ஆண்டு 3 பயிற்சிகள்மா. அந்த 3 பயிற்சியில் ஒரு பயிற்சி இந்த ஏற்கனவே சனி பயிற்சி உங்களுக்கு நடந்தது, உங்களுக்கு தெரியும். அடுத்தது நடந்திருக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி. இப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதி. பிறகு ராகு கேது பயிற்சி இருக்கு. சனி பயிற்சி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. குரு பயிற்சி இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி. ராகு கேது பயிற்சி வருஷம் எண்டில் வருது. இந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் ஆவலாக காத்துட்ருக்காங்க. ஏன் காத்திருக்காங்க? குரு பகவானுக்கு இயற்கை சுபர்னு பேர். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் பொறாம பிடிச்சவர் வருவார்னா நீங்கள் விரும்புவீங்களா? மாட்டீங்க. ஒரு நல்லவர் வராரு, இவர் ரொம்ப பிளஸ் பண்ணுவார், இவர் வந்துட்டு போனால் அந்த வீட்டில் நல்லது நடக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கிரகம் இயற்கை சுபர்னு குரு பகவானுக்கு பேர். 9 கிரகம் இருக்க, அதில் குரு பகவானுக்கு தான் அந்த பேர் இயற்கை சுபர் அப்படின்னு. அப்போ அந்த கிரகத்துடைய பயிற்சி நடக்க போகுது. அதுவும் 12 வருஷங்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான பயிற்சி. குரு பகவான் இப்போ மிதுன வீட்டில் இருந்துகிட்டு இருக்கார். மிதுனஸ்தானத்திலேருந்து அவர் கடகத்துக்குள்ள பயிற்சி அடைய போறார். கடகத்து ராசிக்குள்ள வர்றாருன்னா அதில் என்ன ஸ்பெஷல்? வருஷந்தோறும் தானே குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரார். அதுதான் 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்ச வீட்டுக்கு வரார் அப்படின்னு சொல்றோம். அப்போ அப்படி வருகிற போது எல்லாருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆரா விலகிறதுக்கும் பாசிட்டிவ் ஆரா வர்றதுக்கும் முக்கியமான ஒரு விஷயமே குரு பகவான் தான். இந்த குரு பகவான் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறங்களில் மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி. அதே மாதிரி கொண்டைக்கடலை சொல்கிறோம் பாருங்க, கொண்டைக்கடலை தானியம் இந்த குரு பகவானுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்களெல்லாம் குரு பகவான் தான் குறிக்கிறார். அதே மாதிரி உத்தர காலாமிருதம் அப்படின்னு மகாகவி காளிதாஸ் ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் டெக்ஸ்ட் அவருடைய அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாரு, குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இருக்கு பார்த்தீங்களா. நம்ம ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் இருக்கு பாருங்க, வேல்யூஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஊர்ல எது ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்? கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் வேல்யூங்கிறோம். இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூக்கு அதிபதியே குரு பகவான் தான் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்போ ஒரு குருபலன் வந்துருச்சு, குரு பகவான் வர்றாருனாலே குருபலன் வருது, இந்தந்த ராசிகளுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறோம். குரு பகவான் வராரு, புத்திரகாரகன், குழந்தை வாக்கியம் பிறக்க போகுதுங்கிறோம். அவ்வளவு நல்ல நல்ல செய்திகளை கொண்டு தரக்கூடிய கிரகம் குரு பகவான்கிறதுனால தான் எல்லாரும் இந்த குரு பயிற்சிக்கு காத்திருக்காங்க. கண்டிப்பா சார். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஜாக்பாட்டுகள்னா என்னென்ன? இருக்கிற ராசிகளில் மிகப்பெரிய யோகம் வரக்கூடிய ராசியே துலா ராசி தாமா. துலா ராசியில் பிறந்தவங்களாம் இப்போ காலரை தூக்கி விட்டுக்கலாம், எங்களுக்கு தாங்க ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிக்கிடலாம். என்ன மாதிரி விஷயம் பெரிய வெற்றி இவங்களுக்கு வருதுன்னா, குரு பகவானுடைய 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்றாரு. பொதுவாக 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்தா நல்லது கிடையாது. ஆனால் இவங்களுக்கு இப்போ உட்காரும் போது உச்சமாக உட்கார்றாரு. அப்போ வாழ்க்கையில் இது வரைக்கும் இவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது. உதாரணமா இவங்களுக்கு ஒரு படிப்புல தடைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படிப்பு தடை இப்போ நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா காசு கையில புரண்டுகிட்டே இருக்கும். மினிமம் காசு இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். என்ன மனசுல திட்டம் போடுறாங்களோ அத்தனை திட்டங்களும் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் அவங்களுக்கு காத்திருக்கு. கண்டிப்பா படிப்புல ரொம்ப தெளிவா இருப்பாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த போட்டித் தேர்வுகள் எல்லாம் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த காலம் சிறப்பா இருக்குமா? நீங்கள் படிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஸ்கூல் எஜுகேஷன் படிப்பு தான். ஒரு 10th +1 +2 படிக்கிறாங்க. அந்த படிப்பில் ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, இப்போ அது சால்வ் ஆயிடும், நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்றைக்குமே ரொம்ப நீதி நியாயம் பேசக்கூடிய ஒரு ராசி துலா ராசி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அதனாலேயே பல பிரச்சனைகள் இருக்கும். இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படின்னு ஒரு யோகம் வருது. அந்த வீடு உள்ளூரில் கட்டணும்னு நினைச்சாலும் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வருது. ஹெல்த், அதாவது தன்னுடைய உடல் நலம் அதில் சில ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இப்போ சால்வ் ஆகும்.
ஏன்னா குரு பகவான் வந்து 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் ஆகும். இன்னொரு பக்கம் பாருங்கள், ஹவுசிங் லோனுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹவுசிங் லோன் கிடைக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹவுசிங் லோன் கிடைக்கும். அது ஒரு யோகம் இருக்குது. நீங்கள் முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்போ ஒரு ஜேஇ ஒருத்தர் எழுதுறார். அந்த எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ணி வரக்கூடிய யோகம். நீட் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாணவர்கள் பாருங்கள், ஒரு பெரிய கௌரவத்துக்குரிய எக்ஸாமாக நீட் எக்ஸாமினேஷன் இருக்குது. நிறைய மருத்துவர்கள் இப்போ ஆசையாக நம்ம மாணவர்கள் மருத்துவர்களாக வரணும் விரும்புகிறாங்க. ஒரு புரட்சி மாதிரி அது நிறைய வராங்க. ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ டாக்டர்கள் கிடையாது. ஊரில் ஒரு டாக்டர் இருக்கிறதே பெருசாக இருந்தது. இப்போ நிறைய டாக்டர்கள் வராங்க. அப்போ இந்த மாணவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆர்வத்துக்கு தகுந்தாற் போல கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கான்னா, இப்போது துலாம் ராசி மாணவர்கள் நீட் எக்ஸாமினேஷனில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். அப்படிப்பட்ட யோகம் அவர்களுக்கு வருது. இல்லை சார், நான் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறேன், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறேன், அதில் எனக்கு வேலை கிடைக்குமா, அதாவது ஒரு வேலைக்குரிய எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லையும் ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது. கண்டிப்பா சார். இப்ப திருமணம் ஆகாதவர்கள், துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பேர் திருமணம் ஆகாம தவிக்கக்கூடியவர்களுக்கு இந்த திருமண யோகம் அப்படின்றது அமையுமா, கை கூடுமா? 9வது ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரும்போது கூட கல்யாணம் ஆகலாமா? நிறைய பேருக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது கல்யாணம் ஆயிருங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்படித்தான் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். அப்போ கல்யாணம் ஆகலை. இப்போ என்ன பெரிய யோகம் வருதுன்னா, அந்த குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் எண்ணிக்கை கூடணும்னு இருக்கு. நிச்சயமாக கல்யாணம் இப்போ ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த ஆண்டு திருமண விஷயங்கள்ங்கிறது கைகூடக்கூடிய ஒரு ஆண்டா துலா ராசிக்கு இருக்கு. பொதுவாகவே துலா ராசிக்காரங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்துட்டாருன்னா தரமான வாழ்க்கை துணைவர் அமைவார். அது ஒரு கணக்கு அவங்களுக்கு. அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு, செவ்வாயுடைய வீடு, அதான் குடும்பஸ்தானம், இவங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமையுது. இவர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? ஆல்ரெடி கல்யாணமாகி பல பிரச்சனைகள்ல இருக்கேன்ப்பா, இது எப்பதான் சரியாகும்னு எனக்கே தெரியல அப்படின்னு தவிக்கிறாங்களே, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? புருஷ பொண்டாட்டிக்கு இடையில நியாயம் பேசி பேசியே இவங்களுக்கும் இவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. அப்போ இவங்களுக்கு இடையே தப்பு, வீட்டுக்காரர் தப்பு பண்ணினாலும் தப்புன்னு தான் இவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் இந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள் விளையிடும். அந்த குற்றங்குறைகள் என்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது சால்வ் ஆகிடும். 3ஆம் நபரால் தான் இவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும். துலா ராசிக்காரங்களுக்கு நேரடியான பிரச்சனைகள் கிடையாது. திருமண வாழ்க்கையில் 3ஆம் நபர்கள், கணவன் மனைவியை தாண்டி மீதி இருக்கிறவங்களாம் 3ஆம் நபர்கள் தானே, அவங்களால பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ சால்வ் ஆகக்கூடிய நேரம், சரிங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, புதுசாக வேலை எதிர்பார்க்குறாங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமானா அந்த வேலை கிடைச்சிரும். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. மனசுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, துலா ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே ஒரு ஹெல்த் இஷ்யூ. ஏன்னா ஹெல்த் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு பார்க்குறாங்க. இந்த வருஷம் வந்து ஹெல்த் இஷ்யூலேருந்து அவங்க மீண்டு வர போகிறாங்க. ஒரு ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும், ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், இப்படி தான் நிறைய பிரச்சனைகளை துலா ராசிக்காரங்க சொல்கிறாங்க. அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையுது. கண்டிப்பா சார். இவர்கள் மேலும் இந்த காலகட்டத்தில், அதாவது குரு பயிற்சி காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கு எந்த தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும் சார்? துலா ராசிக்காரர்கள் யாரை வழிபடணும் அப்படின்னா, செண்பகவல்லி தாயாரை வழிபடணுமா. செண்பகவல்லி அம்மனை போய் இவர்கள் வழிபடுகிற போது இவர்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறுகிறார். அதனால எப்போ நேரம் கிடைக்குதுன்னு காத்திருக்கணும். செண்பகவல்லி தாயாரை போய் வழிபட்டுட்டு வரணும். வாழ்க்கையில் கல்யாண விஷயம் கைகூடும், ஃபினான்ஷியல் விஷயம் கைகூடும், மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், இவங்களுடைய கௌரவம் புகழ் எல்லாமே நல்ல நிலையில் இருக்கும். குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண், இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ்பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ்பெற்று இருக்கிறார்களோ, இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மனதுடையவர்கள் பல பேர் குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது. ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால் இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம், அன்பான முகம் உடையவர்களாக இருக்கிறார்கள்.
ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால கோயிலுக்கு போக முடியாது, நான் இந்திய நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்க வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள், வெள்ளை தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அது சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார் என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்ப எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றிமா.